வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபிக் கேமரா பாருங்கள். பாம்பு டைப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு புத்து, எறும்பு புத்து, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கடியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து உள்ளக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து அன்னைக்கு வந்து காட்ட முடியல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்குள்ளே வந்து வச்சு அதில் என்னென்ன மீன் செய்து பக்கத்தில் வரப்போ எந்த மாதிரினா இருக்குது, இதை எப்படி கடிக்க வருது, அந்த மாதிரி தான் வந்து இந்த இதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுனா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எண்டோஸ்கோபிக் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா மொபைலோட கனெக்ட் பண்ணியாச்சு. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். யூஎஸ்பி கேமரான்னு ஒரு ஆப் தான். அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம்னாலே போதும். இதை வந்து வைக்கமலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து ஏதாவது கேமரா வச்சுருந்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து டிடெக்ட் ஆகிருக்கு. சரி, ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து உள்ளக்க வந்து வைக்கமல வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சைட் பை சைடாக வந்து காட்டுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஏதாவது கிளிப் நல்லா இருந்துச்சுன்னா அதையும் தனியாக காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கப்பீஸ் வந்து மீன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வைக்காமல கண்டிப்பாக கடிக்கும், பக்கத்தில் வரும். அதனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மழைக்காக வந்து மூடி வச்சது. இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த கட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. சரி, ஓகே, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் வச்சுட்டு உங்களுக்கு வந்து அதை வந்து பக்கத்தில் வைக்கும் போல எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் டேங்க் வந்து இதை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபிஷ் டேங்க். பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கப்பீஸ் தான் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து வந்து நல்லா வந்து இதாகிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், நல்லா வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன் வந்து பெருசாகிடுச்சு. பெருசு வந்து குட்டி போட்டு சின்ன மீனும் நிறையா தான் இருக்கும். சரி, ஓகே, இப்போ வந்து கேமரா வந்து உள்ளே வந்து வைக்க போகிறோம். அங்கே கூட்டமாக போகுது பார்த்தீங்களா? அங்கேனா கேமரா வைக்கும்போது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேமரா வந்து செட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேமரா வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்து விட போகிறோம். எந்த லெவலுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரில. வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ மீன் வந்து பக்கத்தில் தெரியுதுங்க. தண்ணியில் வந்து உள்ளக்க முக்க போகிறோம். தண்ணியில் வந்து முக்கியாச்சு. இப்போ மீன் எதாவது கடிக்க வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மீன் வந்து வருதுங்க. வந்து கடிக்க வருது. இது என்னதோன்னு நினச்சிட்டு வருதுங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் இருக்குது. நம்ம ஃப்ளாஷை வந்து கொஞ்சம் வந்து அடிச்சிக்கலாம், கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக வந்து அடிக்குது. இப்போ வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி உள்ளக்கு வந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மீன் வந்து கடிக்குதுங்க அதை. சரி, இந்த வாக்கில் வந்து வைக்கலாம். மீன் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓ, மீன் பக்கத்தில் வந்து அதை கடிச்சிட்டு போச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து கேமரா வந்து தலைகீழ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வச்சு பார்க்கலாம். செமங்க, பாருங்க, மீன் வந்து அதை கடிக்குதுங்க. மீன் வந்து அதை கடிக்கிறது வந்து நல்லா தெரியும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து கடிக்குது. செம. இதெல்லாம் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது இந்த இது கிளிப்பு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து விளாண்டுட்டு பக்கத்தில் வந்து கடிக்குது சிலது. நல்லா இருக்குது. அதை அப்படியே வந்து மூவ் பண்ண போகிறேங்க. மீன் வந்து பக்கத்தில் இருக்கும் போல நல்லா தெரியுதுங்க. இதை வந்து நம்ம வந்து ஃபிஷ் ட்ராப் இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளக்கு வந்து விட போது பார்த்தீங்கன்னா மீன் வந்து கடிக்கிறது எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. அந்த லெவலுக்கு வந்து நல்லா இருக்குது. ஃப்ளாஷ் வந்து அடிக்கிறதுனா கொஞ்சம் தெளிவாக தெரியுதுங்க. இதில் எல்லாம் வருது. வந்து பார்த்துட்டு கடிக்க ட்ரை பண்ணுது. ஸோ முன்னாடி போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஏதாவது கிளிப்பை வந்து எந்த லெவலுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த பக்கத்தில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது வந்து டேங்க்கில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்க் வந்து வளர்க்குற அந்த ஃபிஷ் டேங்க் செட்டப்பு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீனாக இருக்குது. அதுக்குள்ளே விடலாம். அது எந்த லெவலுக்கு வந்து மீன் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் வந்து வைக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் இருக்குது. இதில் வந்து உள்ளக்க வந்து ஜஸ்ட் வந்து விட்றேன். இந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்க பாருங்கள், ஒரு மீன் வந்து தெரியுது. இதை வந்து கொஞ்சம் ஆழமாக வந்து விட்டுறலாம், நம்மளுக்கே தெரியாமல் வந்து ரெக்கார்ட் ஆகட்டும், மீனுக்கே தெரியாமல். சாரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் வந்து நிறையா இது ஓடுறது தெரியுது. ஷார்க் ஒன்று ஓடுது, கடிக்க மாட்டேங்குது எதுவும் பார்த்து. இது வந்து இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் பார்த்து பயப்படுதுங்க. ஸோ அது மட்டும் டம்மு டம்முன்னு அடிக்குது. இப்போ வந்து பாருங்கள் மீன் வந்து தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து கலங்கலாயிருச்சுங்க, அந்த ஷார்க் வந்து பெருசு அடிச்சனையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொய்கார் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ், ஜீப்ரா இந்த மாதிரி ஃபிஷஸ் இருக்குது. சரி ஓகே, இதுக்குள்ளே வந்து நான் வந்து விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிஷ் வந்து எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து மீன் எதுவும் தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏஞ்சல் வந்து பக்கத்தில் வருதுங்க, வந்து ஏதோ அதை வந்து பார்த்துட்டு வருது. அதோட இதுனா தெரியுது தெளிவாக. இப்போ மீன் தெரியும்னு நினைக்கிறேன். மீன் வந்து தலைகீழ தெரிஞ்சு. இப்போ வந்து பாருங்கள் மீன் பக்கத்தில் பாருங்கள். அது மீன் வந்து இதை சண்டை போடுறதுக்காக வருதான்னு தெரியல. பாருங்கள் அப்படியே பக்கத்தில் வந்து இது பண்ணுதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு ஏஞ்சல். பாருங்கள் ஏஞ்சல் பக்கத்தில் வந்துருச்சுங்க. ஏஞ்சல் தான் பக்கத்தில் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொய்கார்ப் சைடு வந்து போக போகிறோம். கொய்கார்ப் வந்து பயப்படுதுங்க ஃபிஷ்ஷு, பார்த்துருப்பீங்க ஓடுது வருங்க. எல்லா ஃபிஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா பயப்படுது கொய்கார். கோல்டு ஃபிஷ் வந்து பக்கத்தில் வந்துச்சு பாருங்கள். கோல்டு ஃபிஷ் தான் கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியுது இதில். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் வந்து எவ்வளோ பக்கத்தில் வந்து எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த எண்டோஸ்கோபிக் கேமரா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்ன இதில் வந்து வைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து நம்மளுக்கு தெரியுது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த புதருக்குள்ளே விடும் போல வந்து கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து வியூ பண்ண முடியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதோட கிளாரிட்டி வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவாக தெரிஞ்சு, எனக்கு பார்க்கும் போலே தெரிஞ்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து அப்லோட் பண்ணலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.